இந்த வீடியோவில் எப்படி ஜஸ்ட் 5 மினிட்ஸில் ஈஸியாக ஆப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுலேருந்து நம்ம எந்த ஒரு ஆப்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் பிளேயர் ஆப்போ, இல்லைனா வீடியோ கால் ஆப்போ, இல்லைனா உங்கள் பிஸ்னஸ் பர்பஸ்க்காகவோ, கேமிங் ஆப்போ, இல்லைனா உங்கள் இண்டிவிஜுவல் வெப்சைட், பிளாக், ஃபேஸ்புக் பேஜ், இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணி அதுலேருந்து நம்ம ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரோ கோடிங் நாலேஜோ எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக வெப்சைட்லேருந்தே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லைவாக ஒரு ஆப் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச் பண்ணலாம். ஆப்ஸ் கைசன்கிற வெப்சைட்டை சர்ச் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு மேலே லாகின் கிளிக் பண்ணி நம்ம இப்போ தான் இந்த வெப்சைட்டுக்குள்ளே ஃபஸ்ட் டைமாக போகிறோன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சைன்அப் வித் இமெயில் கிளிக் பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்அப் கொடுத்துடலாம். நம்ம மெயிலுக்கும் ஒரு வெரிஃபை மெயில் அனுப்புவாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ரிஜிஸ்டர் ஆனதும் சைன்இன் கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் க்ரியேட் நவ் கிளிக் பண்ணி ஆப் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 டைப் இருக்குது, பிஸ்னஸ் அண்ட் இண்டிவிஜுவல். இப்போ பிஸ்னஸ் டைப்பில் வந்துட்டு பிஸ்னஸ் வெப்சைட், ஃபேஸ்புக் பேஜ், பிளாக் பேஜ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவலில் வந்துட்டு இண்டிவிஜுவல்லையும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. மியூசிக் பிளேயர் ஆப், வால்பேப்பர் ஆப், கேமிங் ஆப், வீடியோ கால் ஆப், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம எந்த கேட்டகரியில் ஆப் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி வால்பேப்பர் ஆப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வால்பேப்பர் கேட்டகரிஸை கிளிக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இது வால்பேப்பர் ஆப்னால ஆப் செட்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நம்ம செலக்ட் பண்ணுற கேட்டகரிஸ் வச்சு இந்த ஆப்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் வந்து வால்பேப்பர் ஆப்புங்கிறனால நம்ம ஆல்பம் க்ரியேட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ஆல்பம் நேம் கொடுக்குறேன். ஃப்ளவர்ஸ்னு ஆல்பம் நேம் கொடுத்து ஃப்ளவர்ஸ் பிக்சராக வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஆட் இமேஜஸ் கிளிக் பண்ணி ஃப்ளவர் பிக்சர்ஸாக வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஆட் மோர் கொடுத்துட்டு எத்தனை ஆல்பம்னாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். கேட்ஸ், டாக்ஸ், இந்த மாதிரி செப்ரேட் ஆல்பம்ஸாக க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிக்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம். இப்படி நம்ம எவ்வளோ ஆல்பம்ஸ்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ ஆப்க்கு நேம் வைக்கணும். ஆப்க்கு நேம் கொடுத்துடலாம். இப்போ வால்பேப்பர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி நான் நேம் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஆப்க்கு ஐக்கான் செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக அதிலே ஐக்கான் இருக்கும். நம்மளே வந்து கஸ்டம்ஸ் ஐக்கானும் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம். இப்போ க்ரியேட் கொடுத்துட்டா போதும். நம்ம ஆப் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் ஏபிகே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ரியேட் மோர் ஆப் கிளிக் பண்ணி வேறு ஆப்பும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர்லேயும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம மொபைலுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஷேர் யுவர் ஆப் கிளிக் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. டவுன்லோட் ஆனதும் நம்ம க்ரோம் செட்டிங்ஸில் போய் அலோ ஆப்ஸ் ஃப்ரம் திஸ் சோர்ஸ் இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நம்ம ஆப் வந்து நம்ம டிவைஸில் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ ஆப் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்பம்ஸாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம்ல, இப்படி செப்பரேட் ஆல்பம்ஸாக இருக்கும். கீழே செட் வால்பேப்பர் இதை கிளிக் பண்ணி நம்ம வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். இப்போ இப்படி ஈஸியாக ஆப் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஆப் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணுன்னா டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயாக $25 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதுபடி நம்ம ஈஸியாக நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பை ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணிடலாம். நம்ம இப்படி பப்ளிஷ் பண்ணுறதுனால நம்ம க்ரியேட் பண்ண ஆப்பை வேறு யாராவது இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா அது மூலம் நமக்கு ரெவென்யூ கிடைக்கும். இதில் வந்து எப்படி நம்ம டெவலப்பர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. அதுபடி நம்ம ஈஸியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.